This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மின்சார வாரியம் அசத்திட்டாங்க. புதிதாக வீடு கட்டுவோருக்கு வந்த அறிவிப்பு. இதை இப்போவே முடிச்சிடுங்க. புதிய வீடுகள் அல்லது கட்டிடங்கள் கட்டுபவர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனை தமிழ்நாடு மின்சார வாரியம் தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பானது பொதுமக்களின் கவனத்தையும் வெகுவாக பெற்று வருகிறது. தமிழக மக்களின் பயன்பாட்டிற்காக, தேவைக்காக, அவர்களின் வசதிக்காக மின்சார வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகின்றது. குறிப்பாக வீடுகளில் கரண்ட் பில் கணக்கெடுக்கப்பட்டது நுகர்வோருக்கு மெசேஜ் வந்துவிடும் அளவுக்கு தொழில்நுட்பத்தை புகுத்தி வருகிறது. இதற்கென TANGEDCO என்ற செயலியும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதேபோல வாடிக்கையாளர்களுக்கு மின்தடை, மீட்டர் பழுது, மின் கட்டணம், மின்னழுத்த பிரச்சனை, சேதமடைந்த மின்கம்பம், மின் திருட்டு, மின்கம்பி அறுந்தது, தீ விபத்து தொடர்பான புகார்கள் என்றாலும் இந்த செயலியை பயன்படுத்தி கொள்ளலாம். இது மட்டுமல்ல, வாடிக்கையாளர்களின் தேவைகள், புகார்களை உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று மின்துறை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது மழைக்காலம் என்பதால் அனைத்து அதிகாரிகளும் தங்களின் செல்போனை எந்த காரணம் கொண்டும் ஆஃப் செய்து வைக்கக்கூடாது என்றும், அதை மீறுபவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் புதிய வீடுகள் அல்லது கட்டிடங்கள் கட்டுபவர்களுக்கு ஒரு முக்கியமான ஆலோசனையை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தங்களுக்கு கட்டுமான பகுதிகளுக்கு அருகில் மின்கம்பம் அல்லது மின்கம்பியை வைத்திருக்கும் நபர்கள் டாங்ஜெட்கோவில் உள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பாதுகாப்பு சரி செய்தலுக்கு விண்ணப்பிக்குமாறு கொண்டுள்ளது. இது தொடர்பாக https:/www.tangedco.org/en/tngedco என்ற இணையதள முகவரியில் புகார் தெரிவிக்கலாம் என்றும், இதன் மூலம் எதிர்காலத்தில் மின் கம்பங்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் உள்ளிட்ட அபாயங்களை தவிர்க்க முடியும் என்றும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. சாத்தியமான அபாயங்களை தடுப்பதற்கு, எதிர்காலத்தில் குடியிருப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை கையில் எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியம் கோயம்புத்தூர் பகுதியில் 4000 கோடி மதிப்பிலான 765 400 கிலோவாட் துணை மின் நிலைய திட்டத்தையும் அரியலூர் வரை நீட்டிக்கப்படும் மின்சார பரிமாற்ற பாதைகளையும் செயல்படுவதற்கு ஆலோசகரை நியமிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதையடுத்து முதல் முறையாக துணை மின் நிலையங்களை பராமரிப்பது மற்றும் செயல்படுத்தும் பணிகளை முதல் முறையாக தனியார் வசம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தகவல் கசிந்து வருவதாக குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.